இன்னைக்கு ஒண்ணுமில்லையா, ஒரு மாடு சம்பாதிக்கிறது எத்தினா 50 ரூபாய் 60 ரூபாய் பாலை கொடுத்து. ஆனா 6 அறிவு உள்ள மனுஷன் எனக்கு தினக்கூலி 30 ரூபாய்க்கு மேல கிடையாது ஐயா. பிறந்தா சத்தியமா பொம்பளையா பிறக்கக்கூடாது. அப்படியே பிறந்துட்டா ஏழையோட வவுத்துல வந்து பிறக்கக்கூடாது ஐயா. ஒன்று நூடுல்ஸ் வேணுங்குதுங்க, ஒன்று ஃப்ரைட் ரைஸ் வேணுங்குதுங்க, ஒன்று பட்டர் பன்னீர் மசாலா இருந்தால் தான் நான் சாப்பிடுவேங்குதுங்க. என்னமோ கந்திச்சு எங்களாட்ட நாய்க்கு வாக்கப்பட்டிருந்தா கடி தின்னுதான் ஆகணும், கலதைக்கு வாக்கப்பட்டிருந்தா பொதி சமந்துதான் ஆகணும். இதுகெல்லாம் அழகா ஏசிக்கு வாக்கப்பட்டிருக்குதுங்க. இட்லி வித்திருந்தா இடுப்பு வேட்டி கிளியாம, சட்டினி வித்திருந்தா சவேட்டி கிளியாம, நான் கிட்டினி வித்து மல்லோ சீரா பொழச்சையா, சிறு அறத்தை கண்டையா. இது அரிது, மனுஷனா பிறக்கிறதே அரிது. அதனிலும் பெருசு என்னன்னு கேட்டாக்க கூணு குருடு செவிடு பேடு நீங்க பிறக்கணும். அதிலும் பெருசு நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா, ஏழையனோட வவுத்தில் வந்து பிறக்காது இருக்கணும் ஐயா. அதுதான் அரிது. அதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு வயசு பையன் இளமையா இருக்கும்போது வறுமை சந்திக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இன்னைக்கு 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வச்ச வண்ணக்கிளி 8 அடுக்கு கார் போல எதுக்கு வந்து நின்னாக்கா, நான் வேணுங்கார் ஏறி வெளியால் போவையில் இன்னைக்கு பாரு மச்சாம இந்த என்ன பழுத்துழுந்த காலம்னு இந்த பெரிய பெரிய பங்களாவில் இருக்கிற பசங்களோ இல்லை வேணுங்கிற கலரு வேணுங்கிறத வெடியால் போட்டு திரியிற பசங்களை பற்றியே நானெல்லாம் பேசவில்லைங்க. எங்கள் பக்கமெல்லாம் கம்பு ராயி சோளம் இது மாதிரி தான் நாங்கள மானாவாரி பூமிக்காரர். அன்னாடும் காட்சிக்கு காத்தால கம்ம கூழ புழுதனியோ எடுத்து கோமனை தீரி கட்டி குடிஞ்சு முடிஞ்ச பாத்தி கட்டி லுங்கி வேட்டி மடிச்சு கட்டி திருப்பூர் வேலைக்கோ மஞ்சக்காட்டு வேலைக்கோ போத்தாலக்காட்டு வேலைக்கோ வேணுங்கிற வேலைக்கு போறான் பார்த்தீங்களா, என்னையாட்டு இருக்கிற ஏழை அவனை பற்றி பேசுகிறேன் சாமி. இன்னைக்கு நினச்சி பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து அவன் பணக்காரனாக பிறக்கிறானா ஏழையாக பிறக்கிறானான்னு பிரித்து போடுறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தையும் இருக்குது, கேஎம்சிஹெச் ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தையும் இருக்குது. பிறப்புலையே வந்து மனுஷன் ஏழை பணக்காரன் வித்தியாசம் தெரியுதுங்க. இன்னைக்கு எனத்துக்கையே காமராஜர் சத்துணவு திட்டம்னு பள்ளிக்கூடத்தில் வச்சாங்க. பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க வந்து சோறு திங்கணும்னு சொன்னேன் கிடையாது. முதல் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கடா பசங்களான்னு கூப்பிட்டு பார்த்தாரு, ஒருத்தரும் வர்றதில்லை. ஏன்னா அவனுக்கு வருமே. காமராஜர் யோசனை பண்ணி பார்த்தாருங்க, இவனோட அடிப்படை தேவை என்ன, அதை பூர்த்தி பண்ண படிக்கிறதுக்கு வருவான் யோசனை வேண்டித்த மதிய உணவு திட்டம்னு சொல்லி ஆரம்பிச்சாருங்க ஐயா. பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு நிறைய வந்தாங்க. ஏனத்துக்கு படிக்கிறதுக்குன்னு நினச்சிட்டிங்களா? இல்லை, அந்த ஒருவேளை சோறு நம்மளுக்கு கிடைக்குதேன்னு அவர் நம்ம சோறு திங்கலாம்னு சொல்லி 5 வயசு முடிஞ்சு முடியாதையும் பையனுக்கு 4.5 வயசு தான் நடக்கு. நம்ம வீட்டில் புழுதண்ணி குடிக்கிற பள்ளிக்கூடம் போனால் சோறு திங்கலாம்னு சொல்லி இப்போல்லாம் இந்த கையை வந்து காதில் இப்படி 8 நாத்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்திக்குவாங்க. பால்வடி சேர்த்தையில் எத்தலைனா கூட வாத்தியார்கிட்ட சொல்லி கிளி சாமி எப்படியோ சேர்த்திக்குங்க, குறும் பொறுக்க முடியல, எப்படியோ சாமி சேர்த்திக்குங்க கொண்டு விட்டா பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களே தெரியுமா ஐயா. இந்திய விவசாயிகள் 24.6% இன்னும் ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு வெள்ளை கடையெடுத்து வெடியால நாத்து நட்டி சொல்ல அறுப்பெடுக்க சொல்லாம வந்த மச்சான் எனக்கு ஒரு சானுபவத்துக்கு ஒன்றும் பத்தல, நான் படுசானுபவத்துக்கு பார்த்து பத்தலைன்னு சொல்ற பொழப்பு தானே இன்னைக்கு இருக்குது. இது எல்லாம் பணம் இருக்குதுங்கிறாங்க, பதவி இருக்குதுங்கிறாங்க. நான் பிறந்த பொழப்புத்தனத்துக்கே இன்னும் வழி காணாம கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் என்னங்கிறாங்க, நான் IAS ஆனா நான் IPS ஆனா கணக்கான்ட்டு இருக்கிறாங்க ஐயா. ஒரு ஏழ்மையான வீட்டு பையன் பணக்கார வீட்டு பையனுக்கு வித்தியாசத்தை சொல்றேன். அவன் நல்லா இன் பண்ணி டக் பண்ணி உள்ளுக்குள்ள சொருவிட்டு வருவானுங்க. இந்த ஒண்ணுக்கு சோத்துக்கு வழி இல்லாத பையன் போய் அதே பள்ளிக்கூடத்தில் படிக்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் அந்த பையனுக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா, எல்லாரும் உள்ள சொருவிட்டு போறாங்க, நாமளும் உள்ள சொருவிட்டு போலாம்னு சொருவ முடியாது. ஏன்னு கேளுங்க, அவன் பேண்ட்ல 1000 ஓட்டைகள் இருக்கு. அவ அம்மா தைச்சு 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 அந்த துணி கந்தையா போனாலும் கூட அந்த துணி போட்டு போற அந்த பையனோட மனசீவினால் கொடுக்க முடியுமா ஐயா? நான் கேட்கறேன். என்னையாட்ட அன்னாடுங்காட்சிக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கிறவன் ஒரு 100 ரூபாய் வருமானம் உள்ள பையனோட மனசு நிலைமை என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு அண்ணாந்து பார்க்குற மாளிகை கட்டி அதனை அருகிலே ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகம்னு பேர சொல்றையும் இந்த இன்னைக்கு பூமி சிரிக்கு நாளைக்கு நானே சிரிப்பேன் ஐயா.
இன்னைக்கு அப்படித்தானே இருக்குதுங்க ஐயா பொழப்புத்தானே. ஒருத்தன் பெரிய மச்சூடு கட்டிட்டு இருக்கிற இணையாட்டு இருக்கிற கோரச்சாலையில் குடியிருக்கிற கேட்டா என்னங்கிறாங்க, நாடு சமத்துவம் அடைஞ்சு போச்சு, எல்லாரும் சமத்துவபுரத்தில் குடியிருக்கிறோம்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வாய் கலவை இருக்கு, பேச்சுக்கு இன்னைக்கு சக்கரையாட்டம். தொட்டு பார்த்தா தானே வேப்பம்பூவோட கசப்பு என்னன்னு எங்களுக்காட்டு இருக்கிற ஆளுகளுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு எதுக்கெல்லாம் நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம் தெரியுமா? இந்த ஒரு வேளை சோத்துக்காகவும் நல்ல தூக்கம் தூங்குறதுக்காகவும் ஐயா. தூக்கத்தை பற்றி நான் சொல்கிறேன். இன்னைக்கு கவர்மெண்ட் எல்லாம் பெருமையாக மாறு தட்டிக்கிறாங்க, அது பண்ணணும் இது பண்ணணும். 70,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க ஐயா. கவர்மெண்ட்லிங்க பேங்க் லோன் வாங்கி விவசாய கடன் வாங்கி போட்டு வச்சு ஓவரடி ஆகி வட்டி கூட கட்ட முடியாத வச்சிருந்தவனுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி ஆகி போச்சு. நாங்கள்லாம் வெக்கமானத்துக்கு வாக்கப்பட்டு பஞ்சத்துக்கு அடிபட்டு பரதேசியாகி வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரம் எல்லாம் கொண்டு அடகு வச்சு செனையருமி விற்று பொண்டாட்டி கழுத்தில் காதில் ஓட்டுக்கிற நகை கூட கொண்டு அடகு வச்சு கொண்டு கட்டணும் பாருங்க. கவர்மெண்ட்டுக்கு பயந்துட்டு எங்களுக்கெல்லாம் தள்ளுபடி இல்லை. என்ன காரணம் தெரியுமா? நாங்கள்லாம் நேர்மையாக பொழப்புத்தனம் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் வேதனை மனசுக்குள்ள குத்துது, அடுத்தவன் காசை நாம் திங்கலாமா அப்படின்னு. ஆனால் சில பணக்கார முதலைக தின்னுட்டே உட்காந்துட்டு இருக்குதுங்க ஐயா. கேட்டால் பணம் பத்தில் எனக்கு இன்னும் பணம் பத்தில் பணத்தை நோக்கி ஓடுறேன் அப்படிங்குதுங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்குயா பணம்? செத்த விட்டு ₹1 நெத்தியில் ஓட்டுறது கூட நாங்கள் எடுத்துட்டு அனுப்புகிறோம் உங்களை. அப்போ உங்களுக்கு இந்த பணத்தை எடுத்துன்னு தீருதா? இன்னைக்கு பார்த்தா பக்குங்குதே, பக்கம் வந்தா திக்குங்குதே, இன்னைக்கு கேட்டால் திக்குங்குதே என்ற இடமெல்லாம் நோகுது ஐயா. உங்களை நினச்சி பார்க்கல. என்னடா அது மனுஷன் எதுக்காக காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற? ஏன்னா அவனோட வறுமை இயலாமை, அவனுக்கு சோத்துக்கு அடுத்த வேலைக்கு வழி கிடையாது, அவன் அப்படித்தான் பண்ணுவேன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறான். எல்லாம் சொல்கிறாங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு போயிடுறான், காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு போயிடுறான். அந்த ஒரு வேளை பிரியாணிச்சோறு எனக்கு கிடைக்குது பாரு, அன்னைக்கு தான் எனக்கு சந்தோஷம். அன்னைக்கு தான் என் குழந்தைகளுக்கு நிம்மதியாக சோறு போட்டேங்கிற ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம். அன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்குறேன். இன்னைக்கு நினச்சி பாருங்க, ஒரு வேலை செய்கிற வீட்டில் பெரிய பணக்கார வீட்டு பையன், பணக்கார வீடு, அவன் வீட்டில் சாக்கடையில் மாட்டிக்கிட்டா அவன் போய் எடுக்க மாட்டான். ஆள் கூப்பிடுவேன், தோட்டி வரணும், தோட்டி வந்து அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி சுத்தம் பண்ணணும். இன்னைக்கு வருஷத்தில் 26 பேர் விஷவாயு தாக்கி செத்து போகிறாயா. யார் இவங்களோட பணக்காரன் கூட்டமா நான் கேட்குறேன்? இல்லை பெரிய பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்களா? கிடையாது. என்னையாட்டா எந்த காசு வேலை செஞ்சால் நம்மளுக்கு 2 பணம் தேருமோன்னு ரிஸ்க் எடுத்து பண்ணுறான் பாரியா, அவன் தான் செத்து போகிறான். இன்னைக்கு அவன் போலப்பத்தானே திண்டாடிட்டு கிடக்குது. இன்னைக்கு எந்த IAS ஆஃபீஸர் வீட்லையாவது, எந்த IPS ஆஃபீஸர் வீட்லையாவது, எந்த ஒரு அரசாங்க அதிகாரி வீட்லையாவது ஏசி இல்லாமல் இருக்கிறாங்களா ஐயா? நினச்சி பாருங்க. என்னையாட்டு அன்னாடு வேப்ப மரத்து நிலையிலையோ புளி மரத்து நிலையிலையோ இல்லை ஒரு கூரச்சாலை நிலையிலையோ படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏசி மேலே நோட்டம் வராது. உங்களை கொண்டாந்து மேலே உட்கார வச்ச எங்களுக்கு ரோட்டோரத்தில் இருக்கிற புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டினாலும் புல்டோசர் கொண்டாந்து விட்டுட்டு இடிச்சுட்டு போறியே. என்னையா நான் இதையெல்லாம் உங்களை கேட்குறேன். நான் பிறந்தா சத்தியமாக பொம்பளையாக பிறக்கக்கூடாது. அப்படியே பிறந்துட்டா ஏழையோட வவுத்தில் வந்து பிறக்கக்கூடாது ஐயா. அந்த சோட்டு பிள்ளைகளில் ஒரு மாரியாத்தா நோம்பினா எல்லாம் மாவிளக்கு பச்சை மாவு இடிப்பாங்க. பங்குனி மாதம் மாரியாத்தா நோம்பி வரும். அந்த மாரியாத்தா நோம்பிக்கு எல்லாம் பச்சை மாவு விளக்கிட்டு கலர்னா தாவணி போட்டுவிட்டு விளக்கமாக தூக்கிட்டு வரும். ஆனால் இந்த ஒன்றுக்கு வழி இல்லாத பிள்ளையும் மனசுக்குள்ள நினச்சிக்கத்தான் முடியும் ஐயா. உங்களுதெல்லாம் கல்யாணம்னு சொல்லி வச்சா பணக்கார வீட்டில் எங்கேயே போய் ஜவுளி எடுப்பீங்க? ஒன்றா சென்னை சில்க்ஸ் பாவீங்க, இல்லைன்னா குமரன் சில்க்ஸ் பாவீங்க. எல்லாம் பரம்பரா பட்டுங்கிற, தங்கம் பதிச்சு அச்சையே பட்டுங்கிற, நித்திய சுமங்கலி பட்டுங்கிற, என்னென்னமோ பட்டுங்கிறான் ஐயா. எங்களுக்கு தெரிஞ்சது இந்த கோவாப்டெக்ஸ் கைத்தறி பட்டு தானே எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களை மாதிரி இருக்கிறவங்க வச்சு தான் உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகளை நிறைய சுரண்டி திங்கிறீங்க. என்னால் முடியல வந்து இங்கே பேசுகிறேன். என்னையாட்ட ஒரு 1000 பேர் அங்கே உட்காந்துருக்கான், 1,00,000 பேர் உட்காந்துருக்கான், கோடி பேர் உட்காந்துருக்கான். அவங்களோட பிரதிநிதியாக நான் சொல்கிறேன் ஐயா. கள்ளக்குறிச்சியிலிருந்து கல்வராய் மலைக்கு போகிறக்கு 46 கிலோமீட்டர். மலை ஏறி இறங்கினாக்க 2.5 மணி நேரத்தில் வரலாம். இதே பஸ்ஸில் போனோம்னா 4 மணி நேரம் ஆகும். பஸ்ஸுக்கு சார்ஜ் 18 ரூபா. கள்ளக்குறிச்சிக்கு சந்தைக்கு வரணும். சந்தைக்கு வந்தால் 18 ரூபா கொடுத்தாத்தான் பஸ்காரன் கொண்டாந்து விடுவேன். அந்த 2.5 மணி நேரம் நடந்தே வர சனங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இது அம்மனி அப்படியே ஏசி ரூம்ட்டு ஹலோ ஐயோ என்னால் வர முடியாது. இப்படி நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் அந்த கடும் வெயிலையும் குளிர்லையும் பனியிலையும் நனைஞ்சு வரமே. எங்களோட நிலைமை யாராச்சும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நான் கேட்குறேன். இன்னைக்கு போகிறாயா கொத்தடிமைத்தனமாக கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன், கல் குவாரியில் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன், பஞ்சு தொழிலில் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன், கம்பெனிக்காரன் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன், கார வேலைக்காரன் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறேன். எதுக்காக? ஒரே ஒரு வேளை சோறு எங்களுக்கு உருப்படியாக அவன் 3 வேளை போடுறாயா. அதுக்காக அவன் எனக்கு கொடுக்குற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு ஒன்றும் இல்லையா, ஒரு மாடு சம்பாதிக்கிறது எத்தினா 50 ரூபா 60 ரூபா பாலை கொடுத்து. ஆனால் 6 அறிவு உள்ள மனுஷன் எனக்கு தினக்கூலி 30 ரூபாய்க்கு மேலே கிடையாது ஐயா. இதை வச்சு நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்? அப்போ இவையிலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏக்கம் வருமா இல்லையா?
பெரிய பெரிய வீட்டு பசங்க அமலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்குது, கேஎஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்குது. எம்பையும் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த ஓட்ட ஓடசல் உட்காந்து தானே படிக்கிறான். அப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஏக்கம் வருமா வராதா? எத்தனையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கோம் ஐயா. என்னால் முடியல. ஒன்று தெரியுமா ஐயா, நான் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறேன். ஒரு பிரபலமான ஸ்டார் ஹோட்டலில் எனக்கு வேலை கொடுத்தா ஐயா. 6 மாத காலம் நான் சூரியனவே பார்க்க கிடையாது. காலையில் 5 மணிக்கு டியூட்டிக்கு போனால் பொழுதுலேருந்து 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இதே போல் இப்போ 6 மாதம் ஓடிச்சு ட்ரைனிங்கில் ஒரு நாள் லீவு கிடையாது. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா நாம வட்ட கஷ்டம் நம்ம வையனும் படக்கூடாதுன்னு கொண்டு படிப்பில் சேர்த்தி விட்டாங்க ஐயா. அவங்க சிந்தனை ஒவ்வொரு துளி ரத்தமும் என்னை படிக்க வச்சாங்க. நான் ஒரு ஹோட்டலில் 6 மாத காலம் அதை சகிச்சுட்டு வேலை செஞ்சேன். என்ன காரணம்? நான் கொண்டு போற அந்த 1500 ரூபாய் மாசமானா என் குடும்பத்துக்கு ஒரு செலவுக்கு ஆகுமேங்கிற நப்பாசையில் எத்தனை பேர் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யறான் தெரியுமா? எனக்கு என்ன ஆசை? என் குடும்பத்தை கொஞ்சம் மேலே கொண்டு போகணும். அவனுக்கு என்ன ஆசை? அவன் குடும்பத்தை கொஞ்சம் மேலே கொண்டு போகணும். எல்லாம் பேர் வாங்கணுங்கிறாங்க, புகழ் வாங்கணுங்கிறாங்க. இட்லி எப்போ சுடுவாங்கன்னா அமாவாசை கண்டாத்த இட்லி சுடுவாங்க. தோசை எப்போ சுடுவாங்கன்னா, ஏன்னா இட்லி சுடுறது ஈஸி, எண்ணெய் மோயாது. தோசை சுடுறது தீபாவளி அன்னைக்கு தோசை சுடுவாங்க, இல்லைன்னா பொங்கல் அன்னைக்கு தோசை சுடுவாங்க. இப்படித்தான் நாங்கள் பலகாரம் தின்னு வழக்கம். ஒன்று நூடுல்ஸ் வேணுங்குதுங்க, ஒன்று ஃப்ரைட் ரைஸ் வேணுங்குதுங்க, ஒன்று பட்டர் பன்னீர் மசாலா இருந்தால் தான் நான் சாப்பிடுவேங்குதுங்க. என்னமோ கந்திச்சதுகள்லாம் பேசிக்கிறாப்புல பேசிக்குதுங்க. எங்களாட்ட நாய்க்கு வாக்கப்பட்டிருந்தா கடி தின்னு தான் ஆகணும், கலவைக்கு வாக்கப்பட்டிருந்தா பொதி சமந்து தான் ஆகணும். இதுகெல்லாம் அழகா ஏசிக்கு வாக்கப்பட்டிருக்குதுங்க. என்ன வேணா பேசிக்கும் ஐயா. இணையாட்டு இருக்கிறவன் இன்னைக்கு நான் மட்டும் இல்லையா. இன்னைக்கு நினச்சி பாருங்க, தான் உடம்புல இருக்கிற உறுப்பை வித்து செலவு பண்ணுற எத்தனை பேர். இதே நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாலத்துலிங்க கைத்தறி தொழில் தான் குடும்ப தொழில். அவங்களுக்கு ஒரு 16 குடும்பத்தை அந்த ஏழ்மையை எப்படியெல்லாம் இந்த பணக்கார முதலிகள் பயன்படுத்திக்கிறாங்க நான் சொல்கிறேன் பாருங்க ஐயா. ஒரு டாக்டர் வந்து உங்கள் ஊர் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல காலம் பிறக்கணும்னாக்கா நீங்கள் வந்து கிட்னி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 லட்சம் வாங்கி கொடுக்குறேன், 3 லட்சம் வாங்கி கொடுக்குறேன் பணக்கார ஆசையை காட்டி கூட்டிகிட்டு போய் 16 குடும்பத்தில் கிட்னி எடுத்து போட்டு வெறும் 2000 3000 கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க ஐயா. இட்லி வித்திருந்தா இடுப்பு வேட்டி கிளியாம, சட்டினி வித்திருந்தா சார்வேட்டி கிளியாம, நான் கிட்டினி வித்து மல்லோ சீரா பொழைச்சையா, சிறு அறத்தை கண்டையா. இந்த மாதிரி தானுங்க எங்கள் உழப்பெல்லாம் ஓடிட்டு இருக்குது. நான் உனக்கு தெரியாமல் தான் கேட்கணும் வந்தாப்புல தொட்டு எனக்கு ஒரு நினப்புங்க. ஏன் மகராசரே, சோத்துக்கும் சாத்துக்கு எங்களாட்ட ஏழை தான் கஷ்டப்படுறாங்களா? ஒரு ஐபிஎஸ் சம்சாரத்தை பொழுதுக்கு சோறு திங்காது இருக்கு சொல்லுங்க பார்க்கல. ஒரு ஐஏஎஸ் சம்சாரத்தை வெடி வரைக்கும் தூங்காமல் இருக்கு சொல்லுங்க பார்க்கல. இருக்க மாட்டாங்க. உணவு உறக்கம் என்பது மனித ஜீவராசியாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கு இது பொதுவான விஷயம் ஐயா. நாயும் தூங்குது, நாயும் சோறு திங்குது, எருமையும் தூங்குது, எருமையும் சோறு திங்குது. உயிர்னு எது நடக்குதோ அதுக்கெல்லாம் சோறு திங்குது. ஒரு புழுவு கூட சோறு திங்குது ஐயா. இப்படியெல்லாம் தலைப்பு நீங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் சத்தியமாக இப்படி கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உணவு உறக்கம் என்பது மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். தயவு செஞ்சு இன்னொருக்க இப்படி இந்த சோத்துக்குமே தூக்கத்துக்கு பஞ்சமுன்னு நீங்கள் கொடுக்காதீங்க மகராசரே. எல்லார்த்தையும் கும்பிட்டு எங்கள் உரம்பரை யுத்தார் எல்லார்த்தையும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு மஞ்சுநாதன்.